நேற்றைய தினம் கொழும்பு ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்பதாக ஒரு ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டம் பாரிய ஆர்ப்பாட்டமாக வரப்போகுது. 10,000 பேரை கொழும்புக்கு நாங்கள் கொண்டு வர போறோம் என்றெல்லாம் சமூக வலைதளங்கள்ல பலவிதமான பில்டப்புகளை எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. ஆனால் வந்த ஆட்களை பார்த்தா ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தவங்களை விட அதை பாதுகாப்புக்கு வந்த போலீஸ் அதிகாரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய மிக முக்கியமான ஏற்பாட்டாளர்களாக இருந்தவங்க யாருன்னு கேட்டா விமல் வீரவன்ச, முன்னாள் அமைச்சர். அவர் யாருங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அதே மாதிரி உதய கம்மன்பில, முன்னாள் அமைச்சர், கோட்டாவுடைய காலத்தில் மிக முக்கியஸ்தர்களாக இருந்தவர்கள். இவங்க யாருங்கிறதும் எல்லோருக்கும் தெரியும். இந்த நிகழ்வுல பங்கெடுத்தவங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டிரான் அலசு வரைக்கும் பல முக்கியஸ்தர்களும் இதிலே பங்கெடுத்திருந்தார்கள். இனவாதத்தை இலங்கையிலே விதைத்தவர்கள், அதை பாதுகாத்தவர்கள், அதை மெயின்டைன் பண்ணினவங்க என்கிற லிஸ்டுக்குள்ள மிக முக்கியமான சாரார்களாக இவர்கள் எல்லாம் இருந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் ஒரு புறம் அப்படியே வச்சுக்கிடுவோம். இப்ப நடந்த சம்பவத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, சுரேஷ் சலையை விடுதலை பண்ணணுங்கிறாங்க. இப்படி பல கோஷங்கள் அதில் எழுப்பப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குதுன்னு வச்சுக்கிறீங்களா? அதில் எத்தனை பேர் வந்தாங்க போனாங்கலாம் விட்டுருவோம். அந்த நிகழ்வில் இறுதியாக விமல் வீரவன்ச பேசிய பேச்சை கேட்க முடிஞ்சது. அந்த பேச்சை கேட்டதுமே எனக்கு பல விஷயங்கள் அப்படியே திரும்ப நினைவுக்கு வந்தது. அதை உங்களோடும் பகிர்வது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அதில் அவர் என்ன பேசுறாருன்னு சொல்லி சொன்னா, சுரேஷ் சலையை பத்தி பேசும்போது ஈஸ்டர் அட்டாக் தொடர்புல சுரேஷ் சலே குற்றவாளி என்றால் அவருக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள், அதிலே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டினுடைய ஒரு பாதுகாப்பு துறையில் உளவுத்துறை பிரதானியாக இருந்தவரை தீவிரவாதியை போல கைது பண்ணியிருக்கிறீங்க. அதுவும் பயங்கரவாத தடை சட்டத்தில் PTA கைது பண்ணியிருக்கிறீங்க. ஆரம்பத்தில் அவர் சந்தேக நபர் அல்ல என்று நீதிமன்றத்தில் சொன்ன CID தரப்பு பிறகு அவர் சந்தேக நபர் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியே அவர் குற்றவாளியாக இருந்தாலும் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு 3 மாதங்கள் போதாதா? 3 மாதங்களை தாண்டியும் அவருக்கு எதிராக எந்த ஆதாரங்களையும் பாதுகாப்பு தரப்பு CID தரப்பு முன்வைக்கல. ஷானி அபேசேகரவினுடைய வதகாகாரிய வதை முகாம்ல வச்சு அவருக்கு சித்திரவதை கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பெரிய குற்றச்சாட்டையும் விமர்சனத்தையும் விமல் வீரவன்ச முன்வைக்கிறார். முதல்ல விமல் வீரவன்சையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய அரசியல் செயல்பாடுகள், மனிதனாக அவருடைய ஒவ்வொருவருடைய செயல்பாடுகள் அதை நம்ம விட்டுருவோம். அரசியல் செயல்பாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் JVPயில் இருந்து அவரை தூக்கி வெளியே வீசினதோட என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் போய் உண்ணாவிரதம் இருந்தார். மஹிந்த ராஜபக்ஷ போய் அவரை உண்ணாவிரதத்தை நீக்கிவிட்ட வரலாறுகள் எல்லாம் நமக்கெல்லாம் தெரியும். போதுமுடா உன்னுடைய நடிப்புங்கிற அளவுக்கு கொடுத்த காசுக்கு மேலே கூவுகிற வேலையை விமல் வீரவன்ச பண்ணுவார். அதே மாதிரி மஹிந்தவுடைய ஆட்சிக்கு பிறகு மைத்ரிபால சிறிசேன ஆட்சிக்கு வருகிற தேர்தல் களத்தில் நிற்கும் போது மைத்ரிக்கு அவர் என்ன பேச்செல்லாம் பேசினார்னு தெரியும். பிறகு மைத்ரியோட போய் என்ன பண்ணார்ன்றதெல்லாம் தெரியும். இதையெல்லாம் தாண்டி இப்போ அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சினுடைய யதார்த்தத்தை மட்டும்தான் நம்ம இதில் நினைவூட்ட இருக்கிறோம். அதாவது சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. 3 மாதமாகியும் அவருக்கு எதிரான ஆதாரத்தை CID முன்வைக்கலையா? 3 மாதம் போதாதா உங்களுக்கு ஆதாரத்தை முன்வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு தீவிரவாதி மாதிரி PTA பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். இங்கே என்னுடைய கேள்வி என்னன்னா, பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும், பயங்கரவாத தடை சட்டம் இருக்கக்கூடாது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கும் கிடையாது. இங்கு இருக்கக்கூடிய நீதியை விரும்பக்கூடிய யாருக்கும் கிடையாது. குறிப்பாக தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களே தேர்தல் களங்களிலேயே சொன்ன ஒரு முக்கியமான விவகாரமே என்னன்னு கேட்டால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த PTA மொத்தமாக ரிமூவ் பண்ணுவோம், பயங்கரவாத தடை சட்டத்தை மொத்தமாக இல்லாமலாக்குவோம்னு சொன்னாங்க. அதை எப்போ இல்லாமலாக்க போறீங்கிற கேள்விகளை எல்லா தரப்பு இருந்தும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப கூட ஜாஃப்னாவை சேர்ந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் PTA கீழே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான விமர்சனங்களும் பல தரப்பாலும் முன்வைக்கப்பட்டு வர்றது எல்லாம் நமக்கு தெரியும். தமிழ் தலைவர்கள் அதற்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார்கள். இந்த சூழல்ல தான் PTA சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் சொல்லி கொதிச்சிருக்கிறாரு விமல் வீரவன்ச. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, PTA இந்த ஸ்ரீலங்கால சுரேஷ் சலே மட்டும்தான் கைது செய்யப்பட்டாரா? இதற்கு முன்பதாக யாருமே கைது செய்யப்படலையா? கைது செய்யப்பட்ட நேரங்களில் எல்லாம் இதுக்கு முன்பதாக இதே விமல் வீரவன்சனுடைய வாயி எங்கே இருந்தது?
இதே விமல் வீரவன்ச அதுக்கு எதிராக அநியாயத்துக்கு எதிராக ஏன் குரல் கொடு? சுரேஷ் சலே அநியாயமாக கைது செய்யப்பட்டிருக்காருன்றே வச்சுக்கிறோமே, சுரேஷ் சலே அநியாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறாரு என்று கொதிக்க முடியும்னா, நிஜமாகவே அநியாயமாக கைது செய்யப்பட்ட இந்த நாட்டினுடைய மக்களுக்காக ஏன் விமல் வீரவன்ச இது போன்று குரல் எழுப்பவில்லை? 3 மாசம் போதாதா உங்களுக்கு ஆதாரங்களை முன்வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கிறார்ல, அதுக்காக வேண்டித்தான் இந்த நினைவூட்டலை நான் சொல்றேன். இலங்கையில் ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பிறகு மைத்ரிபால சிறிசேனனுடைய ஆட்சி இருக்கிற போது இஸ்லாமியர்கள்ல எத்தனை ஆயிரம் பேர் அநியாயமாக இதே பிடிஏல கைது செய்யப்பட்டார்கள். பிறகு அவங்கெல்லாம் நிதோஸ்கோட்ட நிதாஸ் முற்றுமுழுதாக விடுவிக்கவும் பட்டிருக்கிறார்கள். ஒரு சில பேர்ல மட்டும்தான் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது மெயின் சஸ்பெக்டாக சந்தேக நபர்களாக வைக்கப்பட்டிருக்கவங்களை பற்றி நான் பேசல. அநியாயமாக கைது செய்ய இஸ்லாமிய இளைஞர்களை பற்றி சொல்லுகிறேன். அப்படியெல்லாம் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, இஸ்லாமிய சமூகத்தினுடைய தலைவர்களாக, அரசியல் தலைவர்களாக அறியப்பட்டவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அநியாயமாகத்தான் கைது செய்யப்பட்டார்கள். பின்னாட்கள் அவங்க மொத்தமாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சில பேர் பிணையில் விடுதலையாகி அதனுடைய வழக்குகளும் நடைபெற்று வருகிறது. இவங்களை எல்லாம் உள்ள வச்ச காலக்கெடு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கற்பனை கூட பண்ண முடியாது. அவ்வளவு காலம் அவர்களை உள்ளே வைத்து அநியாயமாக சிறைவாசம் அனுபவிக்க வைத்த இதே விமல் வீரவன்ச, இதே உதய கம்மன் பிள்ளை, இதே டிரான் அலசினுடைய அரசாங்கங்கள் இப்ப வந்து உட்கார்ந்துக்கிட்டு சுரேஷ் சலேக்காக மட்டும் சலையை நீங்க 3 மாசத்துக்கு மேல வச்சிருக்கிறீங்க, 3 மாசம் போதாதா ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறதுக்கு என்று கேள்வி எழுப்புகிறார். அதே கேள்வியை இன்னும் பலருடைய விவகாரத்தில் இதே விமல் வீரவன்ச விடத்தில் எழுப்பலாமா இல்லையா? இலங்கை இஸ்லாமியர்களுடைய பிரபல சட்டத்தரணிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா அவர்கள் பிடிஏக்கு கீழே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழாக அநியாயமாக கைது செய்யப்பட்டிருந்தார். கிட்டத்தட்ட 662 நாட்கள், 22 மாதங்கள் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா சிறையிலே கழித்திருக்கிறார். ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவை 22 மாசம் வச்சதுக்கு பிறகுதான் அவர் விடுவிக்கப்படுகிறார். 22 மாதங்களாக ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா சிறையிலே இருந்தாரே, 662 நாட்கள் சிறையில் கழிச்சாரே, அதுவும் அநியாயமாக அவர் சிறை வைக்கப்பட்டிருந்தாரே. அப்ப விமல் வீரவன்சனுடைய அரசாங்கம் தானே இருந்தது. ஏன் இந்த கேள்வி விமல் வீரவன்சைக்கு வரல? விடுதலை பண்ணப்பட்டதுக்கு பிறகு கூட ஏன் ஹிஜாஸ் அநியாயமாக உள்ள வைக்கப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விமலால சொல்ல முடியல, கம்மன் பிளவால சொல்ல முடியல, இவர்களுடைய அல்ல கைகளால ஏன் சொல்ல முடியல? இன்னைக்கும் இவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலரால ஏன் சொல்ல முடியல? அதே மாதிரி முன்னாள் அமைச்சரும் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ரிஷாட் பதியுத்தீன் பிடிஏக்கு கீழே கைது செய்யப்பட்டார். அநியாயமாகத்தான் கைது செய்யப்பட்டார். அநியாயமாக கைது செய்யப்பட்டு 177 நாட்கள், கிட்டத்தட்ட 6 மாதங்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார். அவர் அநியாயமாக கைது செய்யப்பட்டார். அநியாயமாக சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருந்தார். அப்ப 3 மாசத்துக்குள்ள ஆதாரத்தை சமர்ப்பிக்க முடியாதா, 3 மாசத்துக்குள்ள கண்டுபிடிக்க முடியாதா என்று கேட்கக்கூடிய இதே விமலுடைய வாய் அப்ப எங்க இருந்தது? ரிஷாட் பதியுத்தீனுக்கு எதிராக அபாண்டமான பல குற்றச்சாட்டுகளை சுமத்தியது இதே விமல் வீரவன்ச இல்லாம வேற யாரு? விமல் வீரவன்ச அன்றைய காலகட்டத்தில் பேசினது, உதய கம்மன் பிள்ளை அன்றைய காலகட்டத்தில் பேசினது யாருக்கும் தெரியாம போயிடுச்சா? ரிஷாடுடைய மினிஸ்ட்ரியில இருந்த வண்டிகளை தான் ஜஹரான் ஹாஷிம் யூஸ் பண்ணினா, அதுல நாங்க ஜிபிஎஸ்ல எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் என்றெல்லாம் வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிய விமல் வீரவன்சைக்கு சுரேஷ் சலே கைது பண்ணப்பட்டதோடு எழுகிற கேள்வி எல்லாம் அன்றைக்கு நம்ம கவர்மெண்ட் இருக்கும் போதே அநியாயம் பண்றமே, இது அநியாயம் தானே என்பது புரியலையா? அதே மாதிரி டாக்டர் ஷாஃபி கைது செய்யப்படுறாரு. கிட்டத்தட்ட 62 நாட்கள் டாக்டர் ஷாஃபி சிறையில் இருந்தார். அதற்கு பிறகு பல மாதங்கள் அவருடைய வழக்கு நடைபெற்றது. கடைசியில் என்னாச்சு? டாக்டர் ஷாஃபி குற்றமற்றவர் என்பது நிரூபிக்கப்பட்டு அவருக்கு கிடைக்க வேண்டிய சம்பளத்தின் நிலுவைத் தொகை கொடுக்கப்பட்டு அதை கூட அரசாங்கத்தினுடைய கிரைசிஸா இருக்குது, இலங்கை மக்களுடைய சுகாதாரத்திற்கு பயன்படுத்துங்கள் என்று சொல்லி கொடுத்துட்டாரா இல்லையா? இந்த டாக்டர் ஷாஃபி விஷயத்தில் உதய கம்மன் பிள்ளை பேசினது தெரியாதா? அத்துரலிய ரத்னஹிமி என்ன பேசினாருங்கிறது யாருக்கும் தெரியாதா? விமல் வீரவன்ச என்ன பேசினாருங்கிறது யாருக்கும் தெரியாதா? அன்றைக்கு இருந்த சன்ன ஜெயசுமன என்ன பேசினாருங்கிறது யாருக்கும் தெரியாதா? அன்றைக்கும் இன்றைக்கும் இருக்கக்கூடிய தரன தொலைக்காட்சி எப்படியெல்லாம் செய்தி வெளியிட்டதுங்கிறது யாருக்கும் தெரியாதா? இரு தொலைக்காட்சி என்ன செய்தி வெளியிட்டதுங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாதா? இவ்வளவு நடக்கும் போதும் இதே விமல் வீரவன்ச அமைச்சு பொறுப்பில் இருந்தார். அநியாயமாக பிடிஏ போடப்பட்டு கைது செய்யப்பட்டது யாரோ செய்த ஒன்று
ஒன்றுக்கு யாரோ பழிவாங்கப்பட்டார்கள். அந்த நேரங்களில் எல்லாம் அவருடைய பேச்சுக்கள், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது? இந்த கேள்வி அன்னைக்கு வரலையா உங்களுக்கு? அதே மாதிரி வடக்கு மன்னார் பகுதிகளைச் சேர்ந்த கவிஞர் அஹ்னாப் ஜசீம் ஒரு கவிதை புக்கு எழுதியிருந்தாப்ல. அந்த கவிதை புக்கு எழுதினதுக்காகவே பிடிஏல கைது செய்யப்பட்டார். 578 நாட்கள் 19 மாதங்கள் சிறைவாசம் அனுபவித்தார். 19 மாதங்கள் ஒரு கவிதை புக்கை எழுதினதுக்காக வேண்டி அவரை பிடிஏல உள்ள போட்டிருந்தாங்களே. அந்த நேரத்தில் இவரை பிடிஏல உள்ள போட்டிருக்கிறிய 19 மாதங்கள் போட்டிருக்கிறிய 578 நாளா இருக்கிறாரு. இதுக்கு 3 மாசம் போதாதா என்கிற கேள்வி அப்ப எழும்பலையா? 3 மாசம் போதாதா என்று சொல்லி அப்ப யாரும் கேட்கறதுக்கு துணியலையே. அதே மாதிரி ரம்சி ராசிக் என்கிற ஒருவர் கைது செய்யப்பட்டாரு. கிட்டத்தட்ட 161 நாட்கள் 5 மாசத்துக்கு மேல அவர் சிறைவாசம் அனுபவித்தாரு. அவர் எழுதிய சில எழுத்துக்களுக்காக வேண்டித்தான் அவரும் கைது செய்யப்பட்டாரு. அந்த நேரத்தில் எல்லாம் இதுக்கு இத்தனை நாள் போதாதா, ஆதாரத்தை சமர்ப்பிக்கிறதுக்கு இத்தனை நாள் தான் தேவைப்படுதா, உள்ள எலி நிக்குது, புலி நிக்குது, சாப்பாடு இல்ல, உண்ணாவிரதம் இருக்கிறாரு என்றெல்லாம் யாராவது சொன்னாங்களா? இதுல யாராவது பேச வந்தாங்களா? இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துற, போராட்டம் நடத்துற அத்தனை பேரும் இந்த மாதிரி ஆட்களுக்காக எல்லாம் என்னைக்காவது பேசினாங்களா? அல்லது அவங்களே சேர்ந்து பழிய சுமத்திக்கிட்டு இருந்தாங்களா? இலங்கை ஜமாத்தே இஸ்லாமி அமைப்பினுடைய முன்னைய நாள் தலைவராக செயல்பட்ட ரஷீத் ஹஜ்ஜுல் அக்பர் அவர்கள் கைது செய்யப்பட்டார். 2 தடவைகள் கைது செய்யப்படுகிறார். மொத்தம் 338 நாட்கள் அவர் பிடிஏக்கு கீழே சிறைவாசம் அனுபவிக்கிறார். 338 நாட்கள் ஒரு வயதான நபரை சிறையில் நம்ம வச்சிருக்கிறோமே, அதுக்கு நம்ம பல செய்திகளை பேசிக்கிட்டு திரிகிறாங்களே நம்ம ஆட்கள். நம்ம கவர்மெண்ட்ல தான் இதெல்லாம் நடக்குதுங்கிறது அன்னைக்கு விமல் வீரவன்சைக்கு புரியலையா? அன்னைக்கு கம்மன் பிள்ளைக்கு புரியலையா? அன்னைக்கு டிரான் அரசுக்கு புரியலையா? அல்லது இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிற சகாக்களுக்கு ஆட்களுக்கு புரியவில்லையா? அதே மாதிரி முன்னாள் மேல் மாகாண ஆளுநராக செயல்பட்ட அசாத் சாலி கைது செய்யப்பட்டார். கிட்டத்தட்ட 261 நாட்கள் அசாத் சாலி சிறையில் வைக்கப்பட்டார். 8.5 மாசம் கிட்டத்தட்ட அவர் சிறையில் இருக்க வேண்டி வந்தது. அந்த நேரத்தில் இதே அசாத் சாலியை உள்ள வச்சிருக்காங்க என்று சொல்லி இதே கம்மன் பிள்ளை கொஞ்சம் பேச்சா பேசினாரு. பிடிஏல கைது பண்றீங்க, பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது பண்றீங்க. பின்னாட்கள் இவங்க அத்தனை பேருமே விடுவிக்கப்படுறாங்க. ஒரு சிலர் தவிர அத்தனை பேரும் நிதோஸ் கோட்ட நிதாஸ் ஆகிறாங்க. முற்றுமுழுதாக அவர்கள் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆசாத் சாலினுடைய வழக்கில் அவர் நஷ்டஈடு கோரியும் வழக்கு தாக்கல் பண்ணாரு. இவ்வளவு விவகாரங்கள் நடக்கும் போதெல்லாம் இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? ரிஷாட் பதியுதீனுடைய சகோதரர் ரியாஜ் பதியுதீன் கைது செய்யப்பட்டார். 1 வருஷத்துக்கு மேல சிறையில் இருந்தார். பின்னாட்களில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். இவ்வளவு காலம் அவர் சிறையில் இருந்தாரே, அப்ப எலி இருக்குது, புலி இருக்குன்னு யாராவது பேச வரல? அப்ப இதே மாதிரி இந்த குரூப் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தல? அப்ப இதே மாதிரி இந்த குரூப் வந்து 3 மாசம் போதாதா, இத்தனை நாள் போதாதா, ஆதாரத்தை சமர்ப்பிக்கிறதுக்கு எல்லாம் கேட்கல? இப்ப மட்டும் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. சந்தேகத்தின் பேரில் கைதாகி இருக்கிறார். விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது. அவரை நீதிமன்றத்துக்கு கொண்டு வர்றாங்க. அது தொடர்பான ஆவணங்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒப்படைக்கப்படுகிறது. ஒரு விசாரணை நடக்கும் போது விசாரணை முடிகிற வரைக்கும் இருக்க வேண்டியதானே? ரிஷாட் பதியுதீன் விசாரணை முடிக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் பிணையில் வருகிறார். அஹ்னாப் ஜசீம் அப்படித்தான் வருகிறார். ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா அப்படித்தான் வருகிறார். ஆசாத் சாலி அப்படித்தான் வருகிறார். ஹஜ்ஜுல் அக்பர் அப்படித்தான் வருகிறார். இப்படி எல்லாருமே அவங்க நீதிமன்றத்தில் போராடி தாங்கள் நிரபராதி என்று நிரூபித்து விட்டு தான் வெளியே வர்றாங்க. இந்த அடிப்படையில் சுரேஷ் சலேனுடைய வழக்கையும் விசாரணைக்கு குந்தகம் விளைவிக்காமல், விசாரணையை குழப்பாம இருக்க வேண்டியதானே? அவர் நியாயமானவர், குற்றம் செய்யாதவர்னா நீதிமன்றத்தில் அதை நிரூபிக்க போறாரு, அவ்வளவுதானே. அதை விட்டுவிட்டு இந்த சாரப்பாம்பிட மேல மண்ணெண்ணையை ஊற்றி விட்ட மாதிரி இந்த குரூப் ஏன் இவ்வளவு துடிக்குது? ஏன் துடிக்குதுன்னு கேட்டா, எப்படியாவது இந்த விசாரணைகளை கொஞ்சம் ஏதாவது குழப்பணும், அரசாங்கத்துக்கு இந்த விசாரணை விவகாரத்தில் நெருக்கடி பண்ணணும், அதற்காக வேண்டித்தான் இவங்க அத்தனை பேருமே துடிக்கிறாங்கிறது உலகத்துக்கு தெரியாத ஒரு விஷயமா? இந்த நேரத்தில் இதற்கு முன்பதாக பிடிஏல கைது செய்யப்பட்டு 22 மாதங்கள் கிட்டத்தட்ட 662 நாட்கள் சிறைவாசத்தை அநியாயமாக கழித்த ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா எக்ஸில் ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. அந்த ட்வீட் ரொம்ப அருமையாக இருந்தது. என்னன்னு கேட்டால், உண்மையிலேயே சுரேஷ் சலே குற்றவாளி இல்லை என்று சொன்னால் அவருக்கு என்ன கடமை இருக்குதுன்னு கேட்டால், நீதிக்கு முன்பதாக போராடி தான் குற்றமற்றவர் என்பதை நிரூபிப்பது தான் அவருடைய கடமை, அதைத்தான் அவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருடைய எக்ஸில் ஒரு பதிவை இட்டிருக்கிறார். அதுதானே நியாயம்? நீங்க குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறீங்க, நிரபராதியாக இருந்தால் அதை நேர்மையாக நீதிமன்றத்தினூடாக நிரூபித்து விட்டு வர வேண்டும். நீங்க நிரபராதி இல்லை, நீங்க குற்றவாளியாக இருந்தால் நீதிமன்றம் அதற்குரிய தண்டனையை தரப்போகிறது. அதை விடுத்துட்டு சுரேஷ் சலையை காப்பாற்றணும், சுரேஷ் சலை அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், எல்டிடி காலத்தில் எல்டிடிக்கு எதிராக இவர் தாக்குதல்களை முன்னெடுத்தார், தன்னுடைய சேவையில் கடமை செய்தார் என்பதற்காக எல்டிடி தான் அவங்களுடைய ஆதரவாளர்கள் தான், அவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்றாங்க என்றெல்லாம் கருத்து சொல்வது எந்த வகையான ஒரு நியாயம் இந்த கூட்டம் நினைக்குது? இப்ப என்னன்னா,
இப்போ இனவாதம் மேக்சிமம் குறைஞ்சு போயிருக்குது. ஓரளவுக்கு நாடு நிம்மதியாக இருக்குது. நாட்டினுடைய அரசு ஏதோ ஒரு வகையில் நாட்டை முன்னெடுத்து போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சம்பாதிக்க முடியலை, மினிஸ்ட்ரி போஸ்ட் இல்லை, தங்களுடைய ஆட்கள் செய்த ஊழலுக்கெல்லாம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, தாங்கள் செய்த பிழைகளுக்கெல்லாம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது. இப்போ இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் அடுத்தடுத்து நம்மளோட இருக்கிறவங்க உள்ள போயிடுவான், நம்மளும் உள்ள போக வேண்டி வரும். எனவே இதை எப்படி கலைச்சு விடுறது, அதுக்கான ஏற்பாடாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்க்க முடியும். முதல்ல ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிறணும், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி முற்பகல் செஞ்சதெல்லாம் பிற்பகல் அறுவடையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றுதான் நம்ம பார்க்க முடிகிறது. எது எப்படி போனாலும் நீதிமன்றத்தை கடைசி நிமிடம் வரைக்கும் இந்த சமூகம் நம்புகிறது. நீதிமன்றம் இதற்கு நீதி தரும் இன்ஷா அல்லாஹ். அந்த நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல்ல கிறிஸ்தவ அன்பு சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மரணங்களுக்கு நீதி வேண்டும். அதே நேரத்தில் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒவ்வொரு குடும்பமும் நோவினைக்கு உட்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் நாய்களோடு போர்சஸ் உள்ளே வந்தது. விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். தாய்மார்கள் அழுது புலம்பினார்கள். மசாஹிமா என்கிற ஒரு வயதான பெண் உடம்புல தர்ம சக்கர ஆடை அணிந்தார்கள் என்று சொல்லி அநியாயமாக பிடிஏல கைது செய்யப்பட்டார்கள். அவங்க அணிஞ்சிருந்த ஒரு கஃப்டான், அதுல பின்னாடி இருந்த தர்ம சக்கரையே கிடையாது, கப்பலுடைய சுக்கானம். அதுக்காக வேண்டிய சுக்கானத்தை தர்ம சக்கரை என்று காட்டி அநியாயமாக கைது செய்து உள்ளே வைத்தார்கள். இப்படி இவ்வளவு அநியாயத்தை இந்த இஸ்லாமிய சமூகம் சந்தித்திருக்கிறது. பள்ளி வாயிலுக்குள் நாய்களோடு உள்ளே வந்து தேடுதல்களை நடத்தினார்கள். வீட்டில் கத்தி வச்சுக்கிருந்தவன், தகக்கத்தை வச்சிருந்தவங்க அத்தனை பேருமே பெரிய ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற விதமாக கைது செய்யப்பட்டு உள்ளே அடைக்கப்பட்டார்கள். இதுக்கெல்லாம் நீதி வேணாமா? எனவேதான் இந்த சமூகம் நீதிமன்றத்தை நம்பி நிற்கிறோம். நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளுக்காக என்றைக்கும் நாங்கள் துணை நிற்கிறோம். நீதிமன்றம் நியாயமாக விசாரணைகளை நடத்துகிறது. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நீதிக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும். அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். குறிப்பாக இந்த ஈஸ்டர் என்கிற அநியாயத்தை செய்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அல்லது அதற்கு மேலதிகமாக எதையாவது அடைந்து கொள்வதற்காக யாரெல்லாம் துணை நின்றார்களோ அத்தனை பேருக்கு எதிராகவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். நீதிக்கு முன்பதாக அவர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை, அவா பிரார்த்தனையாக இருக்கிறது. எனவே நீதியை எதிர்பார்ப்போம், நீதிமன்றங்களை நம்புவோம், அதற்கு துணை இருப்போம் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரத் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்